வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அந்த ஏமாற்றுதல், மோசடி, ஃப்ராட், சீட்டிங் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த ஒரு 10 மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் நடந்த டார்வின் பிளாட்ஃபார்ம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், டார்வின் பிளாட்ஃபார்ம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டார்வின் பிளாட்ஃபார்ம் ரீஃபைனரிஸ் லிமிடெட் என்ற பெயரில் நடந்த மோசடியை பத்தி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து அந்த செய்தி நம்ம வெளியிட்டிருந்தோம். அது மும்பையில அதன் தலைமையகம் இருக்குது, சேலத்துல அதோட பிரான்ச் இருக்குது. சேலத்துல மட்டும் 600 பேருக்கு மேல ஏமாத்தி மோசடி பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 600 பேரோட ஏமாந்த மொத்த தொகை சீட்டிங் அமௌண்ட் 16 கோடிக்கு மேல வரும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட முதலீடு செய்தால் 25 மாதங்களில் பணம் இரட்டிப்பாகும். அது மாதிரி அவங்களோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா 25 மாதங்களில் 10 மடங்கு பணம் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது பிரீமியம் தொகை 10,000, 11,800, 11,822, 12,000 இந்த மாதிரி அதன் மடங்குகளில் எவ்வளவு வேணாலும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்களோட தொழில் அப்படின்றது ONGC ஆயில் கம்பெனி, அதோட எண்ணெய் கிணறுகள்ல எண்ணெய் எடுக்கிற கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த கான்ட்ராக்ட்ல உங்க பணத்தெல்லாம் முதலீடு பண்ணி கான்ட்ராக்ட் வேலை பார்த்து அதுல வர லாபத்தின் பங்குகளை உங்களுக்கு வட்டியாகவோ 2 மடங்காகவோ அல்லது ஷேர்னா அதுக்கு 10 மடங்கு லாபத்தோடு திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா பல்வேறு நாளிதழ்கள், மேகசின்ஸ் எல்லாத்துலயும் மிகப்பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இவங்க இந்தியாவின் மிகப்பெரிய அமைச்சர்கள், ஜனாதிபதி, அந்த மாதிரி அரசு அதிகாரிகள், உள்துறை செயலக அதிகாரிகள் எல்லாரும் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க அவார்டு எல்லாம் கொடுக்கிற மாதிரி, இவங்களுக்கு விருதுகள் கொடுக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்து அந்த மேகசின் எல்லாம் போட்டு அதன் மூலமாக மக்களை ஏமாத்திருக்காங்க. இவங்களுக்கு செபி அல்லது RBI யாருமே எந்த அப்ரூவலும் கொடுக்கல. RBI செபில இவங்க மேல 7,000க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்கள் இருக்குது. இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது 2020, 2020, அதுக்கப்புறம் 2021, 2022 அது வரைக்கும் வசூல் பண்றாங்க. முதல்ல வர்ற மாதிரி நம்ம ஏற்கனவே எல்லா இதுக்கு முன்னாடி உள்ள செய்திகள் எல்லாம் பார்த்த மாதிரி முதல்ல வர்றவங்களுக்கு கொஞ்சம் சின்ன லாபத்தை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஏஜென்ட் கமிஷன் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நிறைய பேரை சேர்த்து விட்டுறாங்க. இப்போ இவங்க ஏமாந்ததுனால சேலத்துல 103 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க சேலம் டைரக்ட் செல்லர்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக 23/1/2024 அங்க சேலத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் EOW DSP அவர்கிட்ட புகார் கொடுக்கறாங்க. அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அதை தொடர்ந்து சென்னையில காவல்துறை கூடுதல் இயக்குனர், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் EOW, ADGP எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் பொருளாதார குற்றப்பிரிவு அவங்ககிட்ட புகார் கொடுக்கறாங்க. அது என்னைக்கு கொடுக்கறாங்கன்னா 17/2/2024 அன்னைக்கு போய் புகார் கொடுக்கறாங்க. அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதை தொடர்ந்து இவங்க கோயம்புத்தூர் டேன்பிட் கோர்ட், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் 1997 அந்த கோர்ட்ல போயிட்டு மனு கொடுக்கறாங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அசோசியேஷன்ல இருக்கிறவங்க 103 பேர். இந்த 103 பேருக்கு மட்டும் 10 கோடிக்கு மேல் பணம் வர வேண்டி இருக்குது. இவங்க கட்டி ஏமாந்த தொகை 10 கோடி அதற்கும் மேல் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அஜய் ஹரிநாத் சிங், அவர் மும்பையில் தான் இருக்கிறாரு. இப்ப லேட்டஸ்டா என்ன ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்ப கடந்த வாரங்கள்ல அவரோட நிறுவனம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு. அதனால ஷேர்ஸ் எல்லாம் வெளியிட போறோம், செபி மூலமாக வெளியிட போறோம் அப்படின்னு ஒரு ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் யாரும் ஏமாந்துறாதீங்க, உஷாரா இருங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க கோயம்புத்தூர் டேன்பிட் நீதிமன்றத்தில், தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கானது கடந்த வாரம் 3/1/2025 அன்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அதுல என்னன்னா, முதல் தோற்ற வழக்கு இவங்க சொல்ற புகாரில் ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருக்குது விசாரணைக்கு. அதனால DSP EOW காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு சேலம் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த மனு அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க. கடந்த 1 வருடமாக அந்த நீதிமன்றத்து வழக்கு நடந்தது. 1 வருடமாக நீதிமன்றம் கேட்ட அனைத்து ஆவணங்களையும், டெபாசிட் ரிசிப்ட்கள் மற்றும் இவங்க டிரான்ஸ்பர் பண்ண பேங்க் அக்கவுண்ட்ஸ் அந்த டீடைல்ஸ் இது எல்லாமே நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம் திருப்தி அடைந்த பிறகு இதை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு இவங்க புகாரை நடவடிக்கைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், FIR பதிவு செய்யப்படும். அந்த வழக்கு மற்றும்
அந்த உத்தரவு விவரங்களை நீங்க வந்துட்டு இ கோர்ட் சர்வீசஸ்ல போய் கோயம்புத்தூர் டேன்பிட் கோர்ட்னு போட்டீங்கன்னா கிரிமினல் எம்பி சிஆர்எல் எம்பி நம்பர் 2258 ஆப் 2024 அதுல பார்க்கலாம். அது வந்து சேலம் டைரக்ட் செல்லர்ஸ் அசோசியேஷன் அதன் செயலாளர் திரு செல்வராஜ் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு. ஏற்கனவே இடிலையும் இவங்க மேல வந்து நிறைய புகார்கள் இருக்குது. அதையும் தாண்டி இவங்க இடி அதிகாரிகள் இவங்க சிறந்த நிறுவனம் அப்படின்னு அவார்டு கொடுத்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு போர்ஜரி டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க இந்தியா முழுமைக்கும் 14 லட்சம் மக்களுக்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்களிடம் ஏமாற்றி மோசடி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்லாமல் இருந்தது. இப்ப இந்த உத்தரவின் மூலம் அவங்க மேல நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும். மக்களுக்கெல்லாம் வந்து ஏமாந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அந்த பொதுமக்களிடம் 2020 2021 காலகட்டங்களில் வாங்கிய முதலீட்டு தொகை டெபாசிட் அமௌண்ட திரும்பி தரேன்னு சொல்லி 2022 இருந்து ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் 10 நாள், 1 மாசம், 2 மாசம், 5ஆம் தேதி, 18ஆம் தேதி, 8ஆம் தேதி இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க. மக்களுக்கு திருப்பி கொடுக்கல. அதை தொடர்ந்து இவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இழந்து 2022 இருந்து பணத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலன்றப்ப 2024 ஜனவரி மாதம் இவங்க வந்து புகார் கொடுக்கறாங்க. அதுலயே நடவடிக்கை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2024 ஏப்ரலுக்கு பிறகு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த உத்தரவு இப்ப வந்திருக்குது. அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதில் உரிய நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கப்படும் நம்புவோம். இதே போல செய்திகளை நம்ம சேனல்ல பார்க்கறதுக்கு தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் லா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.